மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்திலே உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். அவருடைய ஜீவ வார்த்தைகளுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தரும் இரட்சகர் மீட்பரும் ஆண்டவர் இயேசு ராஜா தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு ராஜா நாமத்திலே ஜீவ பிதாவின். ஆமேன் ஆமேன். சோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள தெய்வம் கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவரை யாருக்கு நாங்கள் சமப்படுத்துவோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனைகளை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மனிதர்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் கொடுக்கிறதுனாலே ஆண்டவர் அங்கே விசனப்பட்டு கேட்கிறதை பார்க்கிறோம். யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். என் அருமையான தேவஜனமே, வேதம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. பாருங்கள், ஏசாயா 42:8வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லுகிறதினால் இப்படி இருக்கத்தக்கதாக பாருங்கள், இன்னொரு இடத்துல சொல்லப்படுவது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே, நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். அங்கே கீழே தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால், ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பிலே ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாவிட்டால் அவர் நியாயம் தீர்ப்பார் என்று அங்கே எச்சரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இன்று எத்தனையோ ஆவிக்குரிய சகோதரர்கள் கூட, கிறிஸ்தவர் என்று சொல்றவர்கள் கூட இன்று ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் அவருடைய சிலுவை பாடுகளை, அவருடைய சரித்திரத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக படங்களில் நடித்தவர்களுடைய உருவங்களை போட்டு, அவருடைய முகங்களை போட்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான வேறு படங்களையும் போட்டு அவர்கள்தான் அதை ஆசீர்வதிக்கிறார்கள், அவர்கள் ஆனந்த வசனத்தை சொல்றார் என்று இயேசுப்பாக ஒப்பிட்டு அங்கே அவர் போடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் வேத வசனத்தின்படி பிழையாயிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் கேட்கிறார், பாருங்கள், யாருக்கு என்னை சாயலும் சமூகமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களாயிருந்தால், பொன் வெள்ளி இவைகளினால் உண்டாக்கப்பட்ட சிலைகளை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் பாருங்கள், அவருடைய மகிமையை வேறொருவனுக்கும் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லி இருக்கத்தக்கதாக நாங்கள் ஞானமாய் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதற்கு உதாரணமாக பாருங்கள், நாங்கள் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஜெகு சொல்றதை பார்க்கிறோம். ஜெகு மிகுந்த வைராக்கியம் காட்டுகிறதாக, தன்னை ஒரு வைராக்கியம் உள்ளவனாக, தேவபக்தி உள்ளவனாக காட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே 16வது வசனத்திலே வண்ணமாய் சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்கள் 10:16, நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினான். பக்தி வைராக்கியத்தை காட்டுவதற்காக தன்னோட ரதத்தில் ஏறும்படியாக சொல்லி ரதத்தில் ஏற்றுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவன் சமாரியாவுக்கு வந்த பொழுது கர்த்தர் எலியாவோட சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாப்புக்கு மீதியான யாவரையும் அழித்து தீரும் மற்றும் சங்காரம் செய்தான் என்று சொல்லப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஒரு சில காரியங்களை மாத்திரம் வைராக்கியம் காட்டிட்டு மீதி காரியங்களை
வைராக்கியம் இல்லாதபடி நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஜெகுவை குறித்து அங்கே 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தில் பார்க்கிறோம். பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரையும் இருக்கிறது போல மலஜா ஜலாதி இடமாக்கினார்கள். இப்படியே ஜெகு பாகால இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்று குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ண நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை ஜெகு விட்டு விலகவில்லை. சிந்தித்து பாருங்கள், இது எப்படிப்பட்ட வைராக்கியமாயிருக்கிறது. சர்வ வல்லவர் அறிவிக்கிற காரியங்களை முற்று முழுதாய் விடாதபடிக்கு இங்க தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம். ஜெகு இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின் படி தன் முழு இருதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அதனாலே அது அவனுக்கு கண்ணியாயிற்று, இஸ்ரவேலை கண்ணியாச்சு என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் நாங்கள் ஒரு காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டோட வார்த்தையின்படி பார்த்து நாங்கள் அதன்படி நடக்கிறோம் என்று ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மிகவும் முக்கியமாக இருக்கிறது பாருங்கள். வேதம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க முற்றுமுழுதாய் கூட தன்னை ஒப்பு கொடுக்காதபடி அதுக்கு கூட கவலைப்படவில்லை என்று வேதம் நமக்கு பதிவு செய்யப்படும். ஆகையாலே இந்த வசனங்களை கேட்கிற நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அவர் சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு பாருங்கள், எத்தனையோ படங்களை கீறி வைக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பான படங்களை கீறி அந்த படங்களை வைத்து கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிடுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமப்படுத்துகிறார்கள். அதெல்லாம் எவ்வளவு ஒரு புள்ளியான காரியம் பாருங்கள். சில இடங்களிலே புறாவின் படங்களை கூட கீறி போடுகிறார்கள், பலவிதமாக கீறி போடுகிறார்கள். இதனாலே சிலர் கேட்கிறார்கள், உங்களோட கடவுள் புறா தானே, நீங்கள் புறாவை கும்பிடுங்கள் என்று கேட்கிறவர்கள் உண்டு. ஏன் நாங்கள் மற்றவர்களுக்கு இடலாக இருப்பான்? வேத வசனம் சொல்றதன்படி வேதம் சொல்லுகிறது பாருங்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப மனுஷனுடைய சித்திர வேலையினால் சித்திரனாக வரைந்து அப்படியெல்லாம் செய்வது எவ்வளவு தவறாயிருக்கிறது என்றதை சிந்தித்து பாருங்கள். அதுதான் எபிரேயர் 2:4 சொல்லப்படுகிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலைப்படாமல் விட்டால், கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பெரிதான ரட்சிப்பு புதிய ஏற்பாட்டில் பாருங்க, பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. கவலைப்படாமல் இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டோட சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம் எதை சொல்லுதோ அதை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், இன்று ஒரு சிலர் அவர்கள் சொற்பனங்களூடாய் வஞ்சிக்கப்பட்டு, நாங்கள் சொற்பனங்களை அந்த படத்தை பார்த்தோம், ஆண்டவர் இயேசுடைய இந்த படத்தை பார்த்தோம் என்று வசனத்துக்கு விரோதமாய் வசனங்கள் தெரியாதபடியினாலே அப்படி சித்திர வேலைகளை செய்து ஆண்டவருக்கு சமமாக படங்களை கீறி வைக்கிறார்கள். அது எவ்வளவு ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆகையால தான் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். பாருங்கள், சாபம் எப்படி நுழைந்தது பாருங்கள். வேறொரு சுவிசேஷம் நான் சொற்பனத்தில் கண்டேன், சொற்பனத்தில் காட்டப்பட்டது, நான் பரலோகத்துக்கு ஏறினேன், பரலோகத்துக்கு போனேன், அங்கே கண்டேன், அங்கே எனக்கு இப்படி சொல்லப்பட்டது, இப்படியெல்லாம் சொல்லுறவர்களுக்கு இந்த வசனம் தான் மிக முக்கியம். கண்கள் திறக்கப்பட வேண்டும், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அடுத்தது முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். 6வது வந்து நான் சொற்பனத்தில் கண்டேன், பரலோகத்துக்கு போனேன், அங்க கண்டேன், அங்கே எனக்கு இது காட்டப்பட்டது, ஆகையால் தான் இந்த படத்தை நான் கீறி ஏசப்பாக சமமாய் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று நான் சொல்லவில்லை, நான் சபிக்கல. வேதம், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால
ஆண்டோட சுவிசேஷத்தை நாங்கள் புரட்டாதபடிக்கு வேத வசனம் எதை சொல்லுதோ அதன்படி நாங்கள் நடக்க கற்றுக்கொண்டு ஆண்டோர் சொன்னதன்படி செய்வோம். மற்றவர்களுக்கு இடர்களை உண்டாக்காதபடி. இடர்கள் வருவது அவசியம். அது எவனால் வருவது அவனுக்கு ஐயோண்டு வேதம் சொல்லுகிறதே. மற்றவனுக்கு இடர்கள் உண்டாக்காதபடி வேத வசனம் எதை சொல்லு அதன்படி நடப்போம். 46 5வது வசனம் சொன்ன பிரகாரம் யாருக்கு என்னை சாயலும் சமூகமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றதை பார்த்து அந்த வசனத்தின்படி மனம் திரும்புவோம், எங்களை ஒப்பு கொடுப்போம். வழி நடத்துவார் அவர். மரண பரியந்தன் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். எங்கள் தீங்குகளுக்காய் மனஸ்தாபப்பட்டு நாங்கள் எங்களை தாழ்த்தி அவருக்கு முன்பாக அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியத்தில் மன்னிப்பு கேட்டு வேதம் சொல்லுது அவரோட ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி ஒப்புரவாகி எசப்பாவோட ஒப்புரவாகி நாங்கள் தொடர்ந்தும் அவரோட ஓட்டத்தை எங்களுக்கு தந்த ஓட்டத்தை அவர் தொடக்கி வைத்த ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க அவர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நோக்கி பார்ப்போம். உங்களை தாமே கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமா இயேசு கிறிஸ்து ராஜாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.